வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ நம்ம ஒரு ஜிலேபி செய்ய போறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்ய போறோம். இப்போ வீட்டில் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. அந்த ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இதை பாருங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 2 கப்பு சக்கரை போடுறேன். நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப்பு சக்கரை எடுத்துங்க. 2 கப்பு சர்க்கரைக்கு நான் 1.25 கப்பு தண்ணி 1.25 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஜிலேபிக்கு நமக்கு ஜீரா வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும். இப்போ நான் 2 ஏலக்காய் நல்லா நுணுக்கி போட போறேன். நல்லா அப்பதான் வாசனையா இருக்கும். நீங்க பழசு அரைச்சி வச்சதெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்ல வாசனை நல்லா இருக்கும். இந்த ஜிலேபிக்கு ஃப்ரெஷ்ஷா போடும்போது நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஜிலேபி நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இது நமக்கு அப்படியே உறைஞ்சிடாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் லெமன் புழிய போறேன். ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கெட்டி ஆயிடும். அதனால இந்த லெமன் போட்டு வச்சோம்னா நமக்கு கரையாம அப்படியே இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு கடாயில வந்து ஆயில் ஊத்திருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ள இப்ப நம்ம மாவை ரெடி பண்ண போறோம். இந்த பாருங்க, நான் 2 கப்பு சக்கரை இந்த ஜீராக்காக எடுத்துக்கிறேன். 1 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு தயிரும் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவரும் எடுத்துக்க போறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நமக்கு தேவைப்படும். இது பாருங்க, இதுல 1/2 டம்ளர் வச்சிருக்கேன். இது பாருங்க, 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான். இந்த 2 கப்பு சக்கரை வந்து நமக்கு வந்து ஜீரா செய்யறதுக்காக 2 கப்பு சக்கரை தேவைப்படுது. அரை கப்பு தயிர், 1 கப்பு மைதா, ஒரு 1/4 கப்பு தண்ணி வேணும். இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துங்க. இந்த கம்பியில தான் நம்ம ஜிலேபி செய்ய போறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட பாத்திரம் எடுத்துங்க. இப்ப பாருங்க, நான் 1 கப்பு மைதா போடுறேன். 1 கப்பு மைதாவுக்கு 1/4 கப்பு கார்ன்ஃபிளவர் மாவு போட போறேன் நான். 2 ஸ்பூன், அதாவது 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். பாருங்க, 1/2 கப்பு தயிர். இப்ப நல்லா கலந்துக்கிறோம். நல்லா கெட்டியா கலந்துங்க. இப்ப அந்த தயிர் கூட நமக்கு பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி, 1/4 டம்ளர் தண்ணி நமக்கு தேவைப்படும். இந்த பாருங்க, நான் 1/2 டம்ளர் தண்ணியில 1/4 டம்ளர் தண்ணி தான் நான் ஊத்துறேன் நான். அதுவே எனக்கு நல்லா தண்ணி ஆயிடுச்சு. நான் அப்புறமா 1 ஸ்பூன் நான் மைதா போட்டுக்கணும் தான் எனக்கு திக்னஸ் வந்துச்சு. 1/4 டம்ளருக்கும் கம்மியா கூட நீங்க தண்ணி எடுத்துங்க. ரொம்ப திக்கமா வேணாம், ரொம்ப தண்ணியா வேணாம், திட்டமா இருக்கட்டும் பதம். நல்லா கலந்துங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் கலந்துட்டேன் நான். இந்த மாதிரி இத பாருங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வேணாம், இன்னும் கொஞ்சம் திக்னஸாவே இருக்கட்டும். இது பாருங்க, எனக்கு நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். நீங்க அவ்வளவு தண்ணி ஊத்தாதீங்க, கொஞ்சம் கம்மியாவா ஊத்துங்க. இப்ப நான் இதை மூடி ஒரு 6 ஹவர் 7 ஹவர் நான் தனியா எடுத்து வச்சுட்டேன். நல்லா புளிச்சு வரணும் எனக்கு. இது பாருங்க, புளிச்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு பிஞ்சு நான் வந்து ஆப்ப சோடா போடுறேன். நல்லா புளிச்சு வந்த உடனே ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா, கொஞ்சம் கலர், நான் எல்லோ கலர் போடுறேன், அப்பதான் ஜிலேபிக்கு நல்லா இருக்கும்.
ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுங்க, போட்டுட்டு நல்லா கலந்துங்க. இந்த பேட்டர் எப்படி நல்லா திக்கா இருக்கு பாருங்க. ஆனா எனக்கு முதல்ல தண்ணி ஆயிடுச்சு, அதனால நீங்க பார்த்து செய்யுங்க. நம்ம புளிக்க வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் தண்ணியா ஆயிடும், அதனால நல்லா திக்காவே கரைச்சி வச்சுங்க. இப்ப நான் ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்து அதுலதான் நான் இப்ப ஊத்த போறேன். இப்ப நான் இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்து அதுல ஊத்திட்டு லேசா கட் பண்ணணும். சிசர் எடுத்து அந்த முனையை நல்லா ஊத்தி நல்லா நீங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த முனையை கொஞ்சமா லேசா அப்படி சிசர்ல கட் பண்ணுங்க. ரொம்ப கட் பண்ணிட்டு போறீங்க, பார்த்து கட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இப்ப நான் கட் பண்ணேன், இந்த சைஸ் போட்டேன், எனக்கு கரெக்டா வந்தது. முதல்ல நான் ரொம்ப சின்னதா போட்டேன்னா எனக்கு சரியாவே வரல, அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இது எவ்வளவு நைஸா விழுது. ஆனா நம்ம கொஞ்சமா ஆப்போசோடா போட்டதுனால உங்களுக்கு எண்ணெயில போடும்போது உங்களுக்கு கரெக்டா அளவு கரெக்டா வந்துடும். அதனால பார்த்து கட் பண்ணுங்க. நமக்கு முதல்ல போடும்போது ஜிலேபி சரியா வரலேன்னு கவலைப்படாதீங்க. ஒரு தடவை சரியா வராது, அடுத்த வாட்டி தான் உங்களுக்கு நல்லா வரும். எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போட்டுட்டேன், அதனால எனக்கு சரியா வரல. அப்புறம் நான் ஒரு ஸ்பூன் மைதா போட்டு அதை சரி பண்ணேன். இத பாருங்க, இந்த ஜிலேபி எனக்கு எவ்வளவு கரெக்டா வந்தது பாருங்க. நான் அந்த தண்ணியா இருக்கும் போதே ஒரு ஜிலேபி செஞ்சேன், அது எனக்கு சரியா வரல, அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதனால சரியா வரலன்றது நீங்க எப்பவுமே பயப்படாதீங்க. ஒரு தடவை நமக்கு சரியா வராது, அடுத்த தடவை நல்லா வந்துடும். இந்த பாருங்க, போட்ட உடனே இது ரொம்ப நல்லா அழகா சீக்கிரம் செவந்துரும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் செவந்துச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நான் ரொம்ப நைஸாவும் கட் பண்ணிட்டேன், அதே நேரத்துல பேட்டர் கொஞ்சம் எனக்கு தண்ணி ஆயிடுச்சு. அதை நான் போடுறேன், அது எப்படி வருது பாருங்க. இந்த பாருங்க, எனக்கு சரியாவே வரல. நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போட்டேன். இந்த மாதிரி வரும்போது நீங்க பயந்துட்டு ஐயோ நமக்கு ஜிலேபி வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படிதான் வரும், அப்புறம் உங்களுக்கு நல்லா வரும். இந்த பாருங்க, எனக்கு சரியா வரல. இப்ப நான் திருப்பி போடும்போது காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா இப்படிதான் ஆகும். அதனாலதான் தண்ணியா இல்லாம பேட்டரை நல்லா திக்னஸா போடுங்க. இந்த பாருங்க, இதை திருப்பும் போது பாருங்க எப்படி வரப்போகுது பாருங்க. இந்த மாதிரி கம்பி எடுத்துங்க, டக்கு டக்குன்னு உங்களுக்கு திருப்பத்துக்கு வசதியா இருக்கும். ஏன்னா உடனே இது செவந்துரும். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பட்டையா ஆயிடுச்சு பாருங்க. அந்த தண்ணி அதிகமா இருந்ததுனால நல்லா உருட்டையா வரல, உங்களுக்கு முறுக்கு மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ஜாஸ்தியா இருந்தனால இப்படி ஆயிடுச்சு. ஆனா தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்பூன் மைதா போட்டு சரி பண்ணிங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா போட்டோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டது எவ்வளவு அழகா வந்தது பாருங்க. அதனால நீங்க ஜிலேபி செய்யறமே நமக்கு ஜிலேபி வரல அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு தடவை அப்படி வரும், ரெண்டாவது தடவை உங்களுக்கு கரெக்டா வந்துடும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் நம்ம அதை. இப்ப எனக்கு ஜிலேபி செய்ய நல்லா ஈஸியா வந்துடுச்சு. நானும் கடகடன்னு எல்லா ஜிலேபியும் செஞ்சுட்டேன் நான். இந்த பாருங்க, இப்போ நான் இந்த செஞ்சு வச்ச இந்த ஜீராவில போட்டு எடுக்க போறேன். ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க, அது உங்களுக்கு ஜாங்கிரி மாதிரி ஆயிடும். சும்மா ஒரு செகண்ட் அப்படி போட்டு 2 தடவை பரட்டி எடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா அந்த மொறுமொறுப்போடு இருக்கும். நீங்க போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா அது ஜாங்கிரி மாதிரி ஆயிடும். இத பாருங்க, நான் எவ்வளவு சீக்கிரம் போட்டு திருப்பி எடுத்துறேன் பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன் நான், நம்ம செய்யும் போது நல்லா திக்னஸா செய்யுங்க ஜீரா, அப்பதான் உங்களுக்கு நல்லா அது கோட்டிங் ஆகும் அப்படின்றதுக்காக. ரொம்ப தண்ணியா செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிலேபி மொறுமொறுப்பு வராது. மாவும் கரெக்டான பதத்துல எடுங்க. அதே நேரத்துல இந்த சுகர் சிரப்பும் உங்களுக்கு நல்லா திக்னஸா செஞ்சுங்க. நல்ல மொறுமொறுப்பா நம்ம கடையில வாங்குற மாதிரியே உங்களுக்கு அழகா வந்துடும். நீங்க ஒரு ட்ரிப்பு செய்யுங்க, உங்களுக்கு சரியா வரலாம், இன்னொரு ட்ரிப்பு செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஆயிடும். நானும் நல்லா ஜிலேபி செய்யறேன்னு நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா மாவை நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க வைங்க. மாவு புளிச்சு மேல வரணும், அப்பதான் அந்த ஜிலேபி டேஸ்ட் நல்லா வரும். அந்த பாருங்க உள்ள எப்படி ஹோல்ஸ் வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்துட்டாவே உங்களுக்கு கரெக்டா வந்துச்சுன்னு அர்த்தம். அங்கங்க பாருங்க நம்ம ஜவ்வரிசி மாதிரி அழகா உருட்டையா வருது பாருங்க. இப்ப நமக்கு நல்லா ஜிலேபி நம்மளும் செஞ்சுட்டோம். தேங்க்யூ.